ஹாய் மக்களே! நம்ம கரூரில் என்ன புதுசாக வந்தாலும் உடனே வந்து நான் மேக்ஸிமம் கொஞ்ச நாளுக்குள்ளேயே போய் அதை கவர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கெல்லாம் வந்து காமிச்சிடணும் விலாகில். ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாவே வந்து எடுத்த உடனே நம்ம போய் பார்த்துடணும்னு நினைக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்துட்டு இது நல்லா இருந்தது, கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது, இல்லை அது ஹோட்டல் இல்லை ரெஸ்டாரண்ட் கெஃபேயாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அந்த மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கும். நான் வந்து யூடியூப் வச்சுருக்கிறதுனால நம்ம யூடியூப் ஃபேமிலிக்கு எந்த ஒரு ஷாப் கரூரில் வந்து ஓப்பன் ஆனாலுமே மேக்ஸிமம் அன்னைக்கே என்னால் போக முடியாது. ஸோ அந்த வீக்கெண்டுக்குள்ளே இல்லை அந்த ஒரு 10-15 டேஸ்க்குள்ளே காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். இப்போ வேறு தீபாவளி வந்து ரொம்ப கிட்டக்க நெருங்கிட்டதுனால நம்ம ஊரில் அன்லிமிட்டெட் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஷாப் கொண்டு வந்திருக்காங்க. அன்லிமிட்டெட் வந்து நீங்கள் மற்ற ஊருங்க நிறைய போயிருந்தீங்கன்னா அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து அன்லிமிட்டெட் ஷோரூம் வந்து வச்சுருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி நம்ம ஊரில் வந்து இந்த ரிலையன்ஸ், மேக்ஸ் அது எல்லாமே இருக்குது, பேண்டலூன்ஸ் அந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஷோரூம் தான். ஆனால் எல்லா ஊருங்கள்லேயும் இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து கரூரில் இல்லாமல் இருந்தது, அது இப்போ கரூர்லேயும் வந்தாச்சு. அதுதான் அன்லிமிட்டெட். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே அன்லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி ஷோரூம் போயிருந்தேன், அதான் பயங்கர டயர்டாகி வந்திருக்கேன். இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங். ஸோ சாட்டர்டே வந்து பயங்கர பிஸி கரூரே. ஸோ கூட்டத்தில் மாட்டி சிக்கி வெளியில் வந்த மாதிரி வந்துட்டேன். உங்களுக்காக நான் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எல்லா ஏரியாஸுமே எல்லா ஜோன்ஸுமே கவர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீடியோஸ் எல்லாம். நீங்கள் பாருங்கள், வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தீபாவளிக்கு என்ன மாதிரி புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் எப்படி இருக்குது அன்லிமிட்டெடில் கம்பேர் டு பேண்டலூன்ஸ் அண்ட் ரிலையன்ஸ் மேக்ஸுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா, அது எல்லாமே நான் வந்து இந்த மொத்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் இப்போ அன்லிமிட்டெட் ஷோரூம் வந்தாச்சு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை சில்க்ஸ் தாண்டின உடனே வர ஒரு பெரிய பில்டிங், அதாவது அதோட சைடு கட்டில் வந்து நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஊர்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, அன்லிமிட்டெடில் வந்து சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு, இந்த ஊரில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குரலெல்லாம் கேட்டுருச்சு போல். ஸோ அன்லிமிட்டெட் கரூரில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து ப்ரிட்டியாக இருந்தது. என்னென்னா எந்த அன்லிமிட்டட்லேயுமே இல்லாமல் இங்கே சாரீஸ் நிறையா வச்சுருக்காங்க. அதுவும் வந்து பட்ஜெட் ரேஞ்சஸில் ஏகப்பட்ட சாரீஸ் வந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சாரீ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு. அப்புறம் இங்கே வழக்கம் போல் எல்லா மாதிரி இந்த மாதிரி பிராண்டட் ஷோரூம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த 449க்கு எடுக்க வேண்டிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேயான் காட்டன் மெட்டீரியல்ஸ், அந்த ஸ்லப் காட்டன்ஸ் அந்த மெட்டீரியல்ஸில் இருக்கிறதெல்லாம் இங்கே ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அதில் வந்து இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லா சைஸஸ்லேயுமே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு XSலேருந்து XXL வரைக்குமே இருந்தது. அதுவும் இப்போ தீபாவளி வரப்போகுதுங்கிறதுனால கொஞ்சம் தீபாவளி கலெக்ஷன்ஸும் வந்து பிரைட் கலர்ஸில், அப்புறம் வந்து ஒர்க்கு, சீக்வன்ஸ் ஒர்க்கு, சம்கி ஒர்க் வச்ச இந்த மாதிரி கோல்டன் பார்டர்ஸு, கோல்டன் பிரிண்ட்ஸ் இருக்கிறதெல்லாமும் நிறையவே வந்து வச்சுருக்காங்க. இந்த காட்டன் டாப் பார்த்திங்கன்னா 449. இந்த ரேஞ்சில் தான் இருக்குது எல்லா டாப்ஸுமே, குர்த்தீஸுமே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஃபார் 399. 399க்கு நீங்கள் ஒரு டாப் எடுத்திங்கன்னா இன்னொரு 399 டாப் வந்து ஃப்ரீ. இங்கே இருந்த கலர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சட்டில் அண்ட் நீட்டான இங்கிலீஷ் கலர்ஸில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு வந்து பிரைட் கலர்ஸ் பிடிக்காது, இந்த மாதிரி கலர்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கும் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ரேஞ்சஸில் எடுக்கிறப்போ எல்லாமே பிரைட் கலர்ஸாக இருக்கும். அப்படி இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸும் இருக்குது. டக்குன்னு பார்க்குறதுக்குமே எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு தோணாமல் ஒன்று ஜாமெண்ட்ரி பிரிண்ட்டு, ஒன்றில் கோல்டன் பிரிண்ட்ஸ், இந்த மாதிரி சிக்கன் காரியில் ஜர்தோசி ஒர்க், அந்த மாதிரி நிறையா வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து இந்த துப்பட்டா, இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 199. இந்த ப்ரைஸுக்கு இந்த துப்பட்டா ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, பார்டரில் வந்து அந்த கோல்டன் லேஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கிராண்டான ட்ரெஸ்க்கே கூட போடலாம். இதுலேயே வேறு கலர்ஸ் எல்லாமும் நிறையவே வச்சுருந்தாங்க. கீழே நார்மல் காட்டன் துப்பட்டாஸும் எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. 149K இருக்குது, அதுதான் இங்கே ஸ்பெஷல். லெகிங்ஸும் கோ கலர்ஸ் பிராண்டோட எல்லா கலர் லெகிங்ஸும் வச்சுருக்காங்க. இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்டெப்ஸ் ஏறி போனோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி பனியன்ஸ் கிளாத்ஸ், டிஷர்ட்ஸ் கேர்ள்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் கிட்ஸ் செக்ஷன் வந்து இருந்துச்சு.
தீபாவளிங்கிறதுனால கிட்ஸுக்குமே வந்து கொஞ்சம் பிரைட்டான கிராண்டான கலெக்ஷன்ஸும் இருந்தது. அதே மாதிரி இந்த குட்டி குட்டி ஃப்ராக்ஸு வெஸ்டர்ன் வேர்ஸ் வந்து நிறையவே இருந்தது. ஸோ வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், நல்லா இருந்தது. நான் எல்லாமேலாம் கவர் பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சம் கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிருப்பேன். டிஷர்ட்ஸும் 249K வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது. மேலே மென் செக்ஷன் நான் போகவே இல்லை, சாரி. என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு இன்னொரு நாள் போகிறப்போ நான் எடுக்கிறேன். இப்போது நான் பார்த்து எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்த சில குர்த்தீஸை வந்து நான் எனக்கு வச்சு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு ஐடியாலஜிக்கு பாருங்கள் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆரஞ்சு கலரில் சிங்கிள் பீஸ் ட்ரெஸ்ஸாகவும் போடலாம், இல்லை கீழே நீங்கள் ஒரு கோல்டன் பிரிண்ட் லெக்கிங்கோடையும் பேர் பண்ணலாம். இது காட்டன் குர்த்தி, கீழே பட்டியாலா பேண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், லெக்கிங் பேண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். 3/4 ஹேண்டோட. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ட்ரெஸ் வந்து எனக்கு டக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவாக இருந்ததுன்னு வச்சேன். பட் வச்சு பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த பிளாக் ட்ரெஸ் தான் எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது சிங்கிள் பீஸ் ட்ரெஸ்ஸாக போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளக்கு இது நீங்கள் ஒரு லாங் ஸ்லிப் இல்லைனா உள்ளே ஒரு லெகிங் போட்டுக்கலாம், பட் எப்படியும் லெகிங் தெரிய போகிறதில்ல. இந்த பிளாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இங்கே அன்லிமிட்டடில் 6000க்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராவல் பேக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் நிறைய கிஃப்ட்ஸும் இருக்கும் போல். அம்மா வந்து சாரீ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அம்மா வந்து சாரீ எடுத்தாங்க. ஏன்னா நவம்பர்லேயே தீபாவளியும் வருது, அம்மா பர்த்டேவும் அந்த மந்த் எண்ட்லேயே தான் வருது. ஸோ வந்து வேறு பக்கம் எல்லா பக்கமும் பார்த்துட்டு இல்லை எனக்கு வந்து வித்தியாசமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சாரீ எடுக்காமே வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி போய் பார்த்ததுலேயே அதுவும் மொதல் தடவை நான் செலக்ட் பண்ணிங்கம்மா ரொம்ப ஓகே, நிஜமாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி 2 சாரீ பிக் பண்ணியிருக்காங்க. வாங்க அது என்ன 2 சாரின்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தோ இதுதான் அந்த 2ல் ஒரு சாரீ. இதோட ப்ரைஸ் வந்து 700. நல்ல ஒரு ஆனியன் பிங்கா கலர் சாரீ. ப்ளவுஸ் எது ப்ளவுஸ்? ஆனியன் தோல் கலர். இது ஆனியன் தோல் கலர் ரன்னிங். இதோ இது வந்து முந்தி. எனக்கு ரொம்ப நாளாக ஜரி வந்து இந்த மாதிரி பளிச்சுன்னு இல்லாமல் அப்படி அழகாக அதோடய அப்படியே மாஜாற மாதிரி ஒரு கலர் வரணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அது இல்லாமல் எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும். அதனால் இது ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். என் மகளோட செலெக்ஷன், ரெண்டுமே என் மகளோட செலெக்ஷன் தான். இன்னொன்று பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இந்த சாரீ நான் ஃபஸ்ட்டு அடுத்து காட்ட போகிற சாரீ நான் ஃபஸ்ட்டு எடுத்தப்போ இது என்ன இது சாரியா அப்படின்னு 2 பேர் என்ன பேசினாங்க. இந்த 2 சாரியில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தது சொல்லுங்கள். எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணாலும் கிரெடிட்ஸ் எனக்கு தான். பட் பிங்கா இல்லை இன்னொரு சாரியா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் அந்த செகண்ட் சாரீ. கலர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலரில் எங்கள் அம்மா கிட்டே இல்லவும் இல்லை, எப்போ போனாலும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது ஃபுல் டிசைன். விரிங்க. இது வந்து முந்தி. ப்ளவுஸ் இதோ கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இப்படி வச்சு காமிங்க. இதோ இப்படி இதா இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ பிங்க்கை வந்து நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், இல்லைனா இதை வந்து பீகாக் க்ரீன் ஆர் ப்ளூன்னு வச்சுக்கலாம். நம்பர் 2 எந்த சாரீ பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு. இது ப்ளவுஸ் இல்லை, ஏன்னா இதில் பார்த்தா இப்படி திருப்பி தெரியுது. இதுதான் ப்ளவுஸ், அதே சேம் பிளெயின் கலர். அப்படி இருந்தாலும் இந்த சாரீ நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நான் தான் சொல்கிறேன் திருப்பி தைச்சிக்கோங்கன்னு. அம்மா வந்து அது நல்லா இருக்காதுன்றாங்க, ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்படியே கொடுத்து நல்லா இருக்குங்கிற அப்படியே தான் சொல்கிறேன். இந்த சேர் கலர் அழகாக இருக்குது, இந்த ஜருகை வேறு மாதிரி தெரிஞ்சிடும், ரிவர்ஸாக தெரியும். ஆக்சுவலாக எப்போ நீங்களாம் வந்து எடுத்து கொடுத்தீங்கனாலும், நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா அங்கே தலையாட்டிட்டு வந்துடுவேன். இங்கே வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி யோசிப்பேன். பிடிக்கவே இல்லைன்னு சொன்னோம். ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே சொல்லிடுவாங்க, சில சமயம் வாங்கிட்டு வரவே சொல்லிடுவாங்க. எனக்கு என்னமோ அது பிடிக்கவே இல்லை. நீங்கள்லாம் இல்லாமல் போய் தான் சேலை எடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவேன். நான் இந்த தடவை அப்படி இல்லவே இல்லை. வச்சு காமிங்க, சூப்பராக இருக்குது. நிஜமாக தான் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. நைட் லைட்டுக்கு நல்லா இருக்கும் போல் இந்த சாரீ. நைட் ஃபங்க்ஷன் கட்டிக்கலாம். டை அடிச்சுட்டு கட்டிக்கலாம். ஆமாம், எனக்கு இந்த ப்ரௌன் டை பிடிக்கல, அதனால ஹேர் டை போட்டுக்கலாம். ஓகே டன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? நான் வந்து எனக்கு உங்ககிட்ட என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுதோ அது எந்த ஏரியாலையாக இருந்தாலும் சரி,
எனக்கு என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பட் அது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா, நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொன்னால் தான் வந்து எனக்கு ஒரு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே நம்ம நல்ல விஷயத்த தான் கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நீங்கள் உடனே சொல்லலைன்னா கூட, இப்போ நான் ஒரு ஷாப் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் பர்சனலாக போய் ஒரு விஷயத்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் அந்த கடையில் போய் வாங்கணும்னு நினச்சிங்க, நிறைய பேர் வாங்கவும் செய்கிறீங்க. இந்த மாதிரி போய் வாங்கினேன், பட் அதில் ரொம்ப கம்மி பேர் தான் நான் ட்ரை பண்ணேன் இந்த ரெசிபி, இல்லை நான் ட்ரை பண்ணேன் உங்களோட ஹேர் பேக், நீங்கள் சொன்னீங்கன்னு அந்த ஷாப் போய் விசிட் பண்ணேன் அப்படின்னலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறீங்க என்கிட்ட. பட் நிறைய பேர் வந்து சொல்கிறதில்ல. எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா எப்போ கமெண்ட் செக்ஷன் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டா என் வேலை முடிஞ்சுது அந்த மாதிரி நாங்கள் கிடையவே கிடையாது. நானும் சரி அம்மாவும் சரி யார் கமெண்ட் பண்ணியிருக்கா என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னு உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். கமெண்ட் வந்த உடனே நான் லைக் பண்ணுவேன். என்ன கேட்டிருந்தாலும் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, யாராவது ஏதாவது நம்ம கமெண்ட்ஸ் அவ்வளோ அந்த அளவுக்கு யாரும் திட்டிருக்க மாட்டாங்க. பட் ஏதாவது நான் பட்ஜெட்னு சொல்லியிருப்பேன், அவங்களுக்கு அது ப்ரைஸியாக இருக்கும். பட்ஜெட்னு சொன்னீங்க இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. என்ன மாதிரி கமெண்ட் வந்தாலும் நான் அதுக்கு வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். பட் என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, எப்போ கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1-2 பேர், அப்புறம் பெரியம்மா அத்தை, இந்த மாதிரி சர்க்கிள்குள்ளேயே தான் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் சில சப்ஸ்கிரைபர்ஸும் ரெகுலராக சிலரோட நேம்ஸ் எல்லாம் வந்து நான் நோட் பண்ணியே வச்சுருக்கேன். நம்ம வந்து பெரிய மைல்ஸ்டோனோட நம்ம சேனலில் ரீச் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைபர்ஸோட நேமெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி, இவங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நம்ம கூட சப்போர்ட்டிவாக கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருந்தாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வெளியில் தெரிவிக்கணும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் கண்டிப்பாக அவங்களோட பேர் எல்லாமே சொல்லுவேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து எப்படியும் ஏதாவது ஒரு வீடியோ அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, வியூஸ் எல்லாம் ஓரளவு டீசெண்டான வியூஸ் போகுது. சில வீடியோஸ் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி போகாது. பட் உங்களுக்கு அந்த வீடியோ நிஜமாக பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் அந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, இல்லை அந்த வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இல்லை நான் எப்படி பேசியிருந்தேன், இல்லை நான் காமிச்சதெல்லாம் உங்களுக்கு ஓகேயா, இல்லை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷாப்ஸ் போய் எடுத்தீங்கன்னா இதெல்லாமும் கவர் பண்ணிட்டு வாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் கூட எனக்கு நீங்கள் கொடுங்க. நான் தாராளமாக ஐ எம் ஓப்பன் டு யுவர் ஆல் யுவர் சஜஷன்ஸ். நீங்கள் என்ன சஜஷன் சொன்னாலும் நான் கேட்டுட்டு அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு மனசில் என்ன படுதோ அதை வந்து எனக்கு எல்லா வீடியோலையும் இனிமேல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ஒரு 4-5 கமெண்ட் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 10 கமெண்ட் 15 கமெண்ட் 20 கமெண்ட் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ இது வரைக்கும் என்னோட ஜேர்னியில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இனிமேலும் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் திரும்பி சொல்கிறேன், மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா.